ஸோ இந்த வீடியோல நம்ம நீட் எக்ஸாமுக்கு அகெயின்ஸ்டா தமிழ்நாடு கவர்மெண்டோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ மாணவர்கள் நிறைய பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த மாணவர்கள் முன் வச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நீட் ப்ரொட்டஸ்டுக்கு எங்களுக்கு ஆதரவு தரல, இந்த நீட் எக்ஸாமை முற்றிலுமா ஒழிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம், ஆனா எந்த ஒரு ஆதரவும் இவங்க தரல அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. இதுக்கு பெரும்பாலான அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்கள் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த நீட்டுங்கிறது எஜுகேஷன் கீழே வரும், இந்த எஜுகேஷன் பொதுப்பட்டியல்ல இருக்கு, இந்த பொதுப்பட்டியல்ல இருந்து எப்ப மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுதோ அப்பதான் இந்த நீட்டை நாங்க முற்றிலுமா தமிழ்நாட்டில இருந்து விலக்கு அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது போல இவங்க சொல்ற மாதிரி பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு மாத்துறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கண்கரண்ட் லிஸ்ட் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனல் லால தான் பேசப்பட்டிருக்கு. ஸோ ஒரு கான்ஸ்டிடியூஷன் லால திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னா முதலாவதா என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மசோதா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால பாஸ் பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் என்னன்னா, மொத்த அவையில இருக்க மெம்பர்ஸ்ல 2/3 பங்கு மெம்பர்ஸ் இதுக்கு ஓட் பண்ணணும். அப்பதான் இந்த மசோதா சட்டமா வெளிவர வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் போதுமா அப்படின்னா, ஸ்டேட்ஸோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு இல்லையா, இதுல 50% ஆஃப் மெம்பர்ஸ் இல்ல 50% ஆஃப் த ஸ்டேட்ஸோட ராட்டிபிகேஷன் வேணும், ஒப்புதல் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல பில்ல பாஸ் பண்ணணும். பில்ல பாஸ் பண்ண பிறகு 2 ஹவுஸ்லயும் அது ஓட்டிங் முடிஞ்ச பிறகு ஸ்டேட்ஸ்ல 50% இதுக்கு ராட்டிஃபை பண்ணணும். இது ராட்டிஃபை பண்ண உடனே பிரசிடென்ட் அசென்ட் பண்ண பிறகு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டா வெளிவரும். அப்ப இவங்க சொன்ன மாதிரி பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு எஜுகேஷன் மாற வாய்ப்பு இருக்கு. ஆனால் தொடர்ச்சியா சென்ட்ரல் கவர்மெண்டோட நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, இந்த நீட்டு கம்பல்சரியா வேணும் அப்படிங்கிறதுலதான் அவங்க ரொம்ப நிலையா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம 2021 அப்ப இருந்து டிஎம்கே கவர்மெண்ட் இதுக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஆக்டை சட்டமன்றத்துல நிறைவேற்றிட்டாங்க. அது பிரசிடென்ட்டோட அசன்ட்டுக்காகவும் அமிச்சாச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் 5 வருஷம் ஆகியும் அந்த சட்டத்துக்கு எந்த ஒரு அனுமதியும் தராம பிரசிடென்ட் முன்னாடி இருக்கு. ஸோ ஒரு சட்டத்தையே அனுமதிக்காத இவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு எஜுகேஷனை கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியல்ல மாத்துறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளவு இருக்கு. இது